Hello children, நான் உங்கள் டீச்சர் ஹேமலதா. 5th ஸ்டாண்டர்ட் 3rd term மேக்ஸ் யூனிட் 6 ஃப்ராக்ஷன்ஸ் அதில் பார்ட் 2 பார்க்க போகிறோம். டைப்ஸ் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸ், பின்னங்களின் வகைகள். ரெப்ரசன்ட் த ஃபாலோயிங் ஃபிகர் இன் ஃப்ராக்ஷன். இங்கே ஒரு ஃபிகர் கொடுத்துருக்காங்க. அதில் இந்த கலர் அடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா, அதை வச்சு நம்ம ஃப்ராக்ஷனை ஃபார்ம் பண்ணணும். இட் இஸ் 3 out of 18. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கிளில் 8 பார்ட்ஸாக பிரிச்சிருக்காங்க. அதில் 3 பார்ட்ஸ்க்கு கலர் அடிச்சிருக்காங்க. அதை நம்ம எப்படி சொல்லணும்? 3 out of 8. In this 3 is the numerator which is smaller than the denominator. That is 3 is smaller than 8. இதில் பார்த்தீங்கன்னா இது நியூமரேட்டர், இது டினாமினேட்டர். இந்த 3 ஆனது டினாமினேட்டரை காட்டிலும் சின்னதாக இருக்குது. அதனால் என்ன சொல்லுவோம்? 3 is smaller than 8. This type of fraction is called as proper fraction. இந்த மாதிரியான ஃப்ராக்ஷனுக்கு ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் சொல்லுவோம். தகு பின்னங்கள். Proper fraction. In a fraction, if the numerator is smaller than the denominator, then it is called as a proper fraction. இந்த தகு பின்னங்கள் சொல்லுவோம். இதில் பார்த்தீங்கன்னா நியூமரேட்டர் தொகுதி இருக்குதானம்மா, அது இந்த டினாமினேட்டர் பகுதியை காட்டிலும் சின்னதாக இருக்கும், ஸ்மாலர். அப்படி இருந்ததுன்னா அது ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், தகா பின்னங்கள். In a fraction, if the numerator is greater than the denominator, then it is called as an improper fraction. இதில் பார்த்தீங்கன்னா இந்த நியூமரேட்டர் தொகுதி இந்த டினாமினேட்டர் பகுதியை காட்டிலும் பெருசாக இருக்கும், கிரேட்டர் தன்னாக இருக்கும். அப்படி இருந்தால் அது இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், தகா பின்னங்கள். எக்ஸாம்பிள் பாருங்கள். 9 out of 5, 11 out of 3, 21 out of 17. மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன், கலப்பு பின்னங்கள். கவிதா had 5 dosas. She wanted to share the dosas among herself and her 3 friends equally. Each one got a dosa. She did not know how to divide the remaining 1 dosa equally. கவிதான்ற கேர்ள் 5 தோசாஸ் வச்சிருந்தா. இந்த மாதிரி அதை என்ன பண்ணுறா, 3 ஃப்ரெண்ட்ஸ்க்கு அவளோட சேர்த்து கொடுக்கணும்னு ஆசைப்படுறா. அப்போ இது கவிதா, இது அவளோட 3 ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மொத்தம் 4 பேருக்கும் 4 தோசை கிடச்சிடுச்சு. மீதி பேலன்ஸ் எத்தனை தோசை இருக்கு? 1 தோசை. அந்த 1 தோசாவையும் ஈக்குவலாக ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறா. ஆனால் அவளுக்கு அதை பற்றி எப்படி டிவைட் பண்ணுறதுன்னு தெரியலை. So she requested her teacher to help. The teacher asked her to divide the remaining 1 dosa into 4 parts so that each one would get 1 out of 4 parts. Teacher explained her how much did each one of them get out of 5 dosas. That is, each one got 1 and 1 out of 4 dosas. அவள் டீச்சரோட ஹெல்ப்பை கேட்டால் அந்த டீச்சர் இங்கே இருக்கிற 1 தோசை மீதி இருக்குதானே, அதை 4 பார்ட்டாக பிரித்தாங்க. அதை அவளும் பிரித்தா. அப்போ ஒவ்வொருவருக்கும் 1, 2, 3, 4 அந்த 4 பார்ட்ஸில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பார்ட்டு கிடைச்சது. அப்போ 5 தோசையில் ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு பார்ட்டு கிடைச்சிருக்குன்னா, ஒரு முழு தோசை. 5வது மீதி தோசை ஒன்று இருந்ததுதானே, அதில் 4 பார்ட்டாக பிரித்ததில் 1 out of 4.
Also, she told her that these type of fractions are called mixed fraction. இந்த மாதிரி பின்னங்களை என்ன சொல்லுவோம்னா mixed fraction சொல்லுவோம். இதில் பார்த்தீங்கன்னா a fraction which contains a whole number and a proper fraction is called as a mixed fraction. இதில் ஒரு முழு எண் வரும், அதோட இந்த மாதிரி வருது பார்த்தியா ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் தகு பின்னம். அப்போ கலப்பு பின்னத்தில் வந்து ஒரு முழு நம்பரும் அது பக்கத்தில் ஒரு தகு பின்னமும் வரும். இந்த பாருங்க, இந்த எபவ் சிச்சுவேஷன் 1 இஸ் தி ஹோல் நம்பர். 1ன்றது முழு நம்பர். ஒவ்வொருத்தருக்கும் 1.25 தோசை கிடச்சிது தானே. அப்போ அந்த 1 அவுட் ஆஃப் 4 இஸ் வந்து ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். இது தகு பின்னம். அப்போ ஒரு ஹோல் நம்பரும் ஒரு ப்ராப்பர் ஃப்ராக்ஷனும் இருந்தால் அது மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்ஸ். ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்ஸ் அப்படின்னா சமான பின்னங்கள். If one chapati is divided equally between 2 people, then each one will get half a chapati. ஒரு சப்பாத்தியை 2 பேருக்கு சமமாக பிரித்தா ஒவ்வொருத்தருக்கும் அரை அரை சப்பாத்தி கிடைக்கும். The fraction of is written as 1 out of 2. அதை எப்படி நம்ம ஃப்ராக்ஷனில் எழுதுவோம்? அரை சப்பாத்தி அப்படின்னா 1 out of 2ன்னு எழுதுவோம். Here 1 is the numerator and 2 is the denominator. இந்த 1ன்றது numerator தொகுதி, 2ன்றது வந்து பகுதி denominator. The same chapati is divided into 4 equal parts. இப்போ 2 பார்ட்டாக பிரித்தது ஒரு கணக்கு. அதே இன்னொரு மெத்தட் என்னன்னா, இதே சப்பாத்தியை வந்து 4 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிச்சிருக்காங்க. இதில் எத்தனை பார்ட்ஸ் ஒவ்வொருத்தருக்கு கிடைக்கும்? 2 பேர் இருக்காங்க, 2 பேருக்கும் 2 பார்ட்ஸ் கிடைச்சிருக்கும். இந்த பார்ட் ஒருத்தருக்கும் இந்த பார்ட் ஒருத்தருக்கும் கிடைச்சிருக்கும். அப்போ எத்தனையா டிவைட் பண்ணாங்க? 4ஆக டிவைட் பண்ணாங்க. அதில் ஒவ்வொருத்தருக்கும் 2 பார்ட்ஸ். பாருங்கள், இதே தான் 2 parts were given to each person. ஒவ்வொருத்தருக்கும் 2 பார்ட் கிடச்சிருக்கோம். 4 பார்ட்டில் ஒவ்வொருத்தருக்கும் 2 parts. அது எப்படி சொல்லணும்னா 2 out of 4. Here 2 is the numerator and 4 is the denominator. ஓகேவா? It means that the value of 2 fraction is the same. இந்த 2 பின்னங்களோட மதிப்பும் சமம். இதை வந்து 2ஆக பிரித்தாங்க, இதை 4ஆக பிரிச்சிருக்காங்க. That is 1 out of 2 is equal to 2 out of 4. Such fractions of equal value are called equivalent fraction. இது போன்ற சம மதிப்புடைய பின்னங்களை வந்து என்ன சொல்லுவோம்னா ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன், சமான பின்னங்கள் சொல்லுவோம். ஒரே சப்பாத்தியை 2 விதமாக பிரிச்சிருக்காங்க பார்த்தீங்களா, அதுக்கு என்ன பேருனா ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்ஸ். அப்டைனிங் ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்ஸ், சமான பின்னங்கள்னா அது எப்படி கண்டறியணும்னு சொல்கிறாங்க பாருங்க. இந்த பிக்சரை நல்லா பார்த்துக்கோங்க, அப்புறம் நான் சொல்கிறேன். 2 of the 5 equal parts in the figure are colored. The colored part is 2 out of 5 of the whole figure. இப்போ முதல் படத்தில் பாருங்க, 5 சம பாகங்களாக பிரிச்சிருக்காங்க. அதில் 2 பார்ட்டுக்கு வந்து கலர் அடிச்சிருக்காங்க. அப்போ என்ன சொல்லுவோம்? 2 out of 5. இப்போ ஃபர்ஸ்ட் ஃபிகர் முடிச்சிட்டோம். When 2 lines are drawn horizontally in the same figure, the figure gets divided into 15 equal parts. So the fraction that shows the colored part now has changed. Now the fraction of the colored part is 6 out of 15, but colored size is the same. இதில் கிடைமட்டமாக 2 கோடு வரைஞ்சிருக்காங்க. அப்போ இதில் எத்தனை பார்ட்ஸ் இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. கிடைமட்டமாக வரைஞ்சதுனால இந்த ரெக்டாங்கிள் வந்து 15 பார்ட்ஸாக பிரிஞ்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா
இந்த கலர் அடிச்சிருக்கிற பின்னமும் வந்து மாறிடுச்சு. எத்தனை பார்ட்? 1 2 3 4 5 6 6 பார்ட்டாக மாறிடுச்சு. ஆனால் இது மட்டும் தான் மாறி இருக்கே தவிர இது எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கா இந்த கலரு? இல்லை. பாருங்க, டூ ஃபிகர்ஸ் தட் ஹேவ் தி சேம் சைஸ் ஆர் கால் ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்ஸ். ரெண்டு படங்களும் ஒரே அளவுக்கு இருக்கிறதுனால அதை வந்து ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் சொல்லுவோம், சமான பின்னங்கள். முதல்ல என்ன பண்ணோம்? 5 out of 2 இஸ் ஈக்குவல் டு 15 out of 6. 5இல் 2 பங்கானது 15இல் 6 பங்குக்கு சமம். When the numerator and the denominator of a fraction are multiplied by the same non-zero number, we get a fraction that is equivalent to the given fraction. ரெண்டு பின்னத்தினுடைய தொகுதியும் பகுதியும் பூஜ்ஜியத்தோட பெருக்காம வேற எண்ணால பெருக்கும்போது இங்க கண்டிப்பா நமக்கு ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் கிடைக்கும். Example 6.4. Find a fraction with the denominator 20 which is equivalent to 2 out of 5. இங்க 20 அப்படின்ற ஒரு பின்னத்துக்கு வந்து இது டினாமினேட்டர் தொகுதி, இதை வந்து 2 out of 5 பகுதியாக கொண்ட ஒரு சமான பின்னமாக மாற்றணும். இது டினாமினேட்டர். இதுக்கு ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷனை நம்ம உருவாக்கணும். சொல்யூஷன் இப்படி எழுதிக்கலாம். முதல்ல இதுதானே இருக்கு, இதை அப்படியே போட்டுட்டு இங்கே வந்து இது டினாமினேட்டர் எவ்வளவு? 20, அதை போட்டுக்கணும். இங்கே பாக்ஸ் போட்டுக்கணும். we must find the right number for the box. இப்போ மேலே அதுக்கு நமக்கு நியூமரேட்டர் தெரியுமா? தெரியாது, அதுக்கு பாக்ஸ் போட்டிருக்கோம். here 4 times the denominator 5 is 20. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 5ஓட எதை மல்டிப்ளை பண்ணால் 20 கிடைக்கும்? 4. இங்கே போட்டிருக்கேன் பார்த்தியா? 20. அப்போ இந்த 2ஆல் இங்கே பாரு 5 into 4 is equal to 20ன்னு சொல்லிட்டோம். இந்த 4ஆல் மல்டிப்ளை பண்ணும் போது அந்த நியூமரேட்டர்லையும் நம்ம 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ அந்த பாக்ஸில் என்ன ஆன்சர் வரும்? 2 4s are 8. இங்கே வந்திருக்கா பாருங்க, இதுதான். hence the fraction 8 out of 20 is equivalent to 2 out of 5. இதில் பார்த்தீங்கன்னா 20இல் 8ன்றது 5இல் 2க்கு சமான பின்னம் ஆகும். Example 6.5. Find a fraction equivalent to 8 out of 20 with denominator 5. அங்கே denominator 20 போட்டோம், இங்கே denominator 5 போடுறோம். நல்லா கவனிச்சுக்கோங்க, இங்கே denominator கொடுத்துட்டாங்க, 5 கொடுத்துருக்காங்க. இப்போ அதுக்கு நம்ம பார்க்கணும். இன்னொன்று சுருக்கமாக சொல்லணும். என்ன சொல்லணும்னா 8 out of 20 இருக்குதானே, அந்த பின்னத்துக்கு வந்து 5 வந்து டினாமினேட்டராக வச்சு ஒரு ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் நம்ம உருவாக்கணும். 8 out of 20 is equal to இங்கே பாக்ஸ் போட்டுட்டு இங்கே 5. இந்த பாக்ஸில் என்ன பண்ணணுன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். we must find the number for the box. in both the fraction denominator is given, that is 20 and 5. இது ரெண்டுமே டினாமினேட்டர். அப்போ இந்த 20ல் 5 எத்தனை டைம்ஸ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக டிவிஷன் தான் பண்ணணும். அப்போ பாருங்க, 5 வரணும்னா 20ல் வந்து எத்தனை டைம் 5 இருக்குன்னா 4. 4ஆல் 20யை டிவைட் பண்ணணும். இங்கேயும் 4ஆல் டிவைட் பண்ணால் 8ல் 4 எத்தனை டைம்ஸ் இருக்கு? 2. பாருங்க, இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? 8ல் 4 வந்து 2 டைம்ஸ் இருக்கு. therefore 8 out of 20 is equal to 8 divided by 4. இங்கே 2. 20 divided 4 5. thus the fraction 2 out of 5 is equivalent to the fraction 8 out of 20. 8 out of 20 னுடைய ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் எது அப்படின்னா 2 out of 5.
இதுதான் நாங்கள் கொடுத்துருக்காங்க. அப்போ இதனுடைய ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் வந்து 2 out of 5. ரைட் தி சூட்டபிள் நம்பர் இன் த பாக்ஸ். சரியான நம்பரை வந்து இந்த பாக்ஸில் போடணும். 1 out of 2 இஸ் ஈக்குவல் டு, இங்கே 8 கொடுத்துருக்காங்க, இங்கே பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸில் என்ன பண்ணணும்னா 2ஓட எதை மல்டிப்ளை பண்ணால் 8 கிடைக்கும்? 2 into 4. 2 4s are 8. இங்கே 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் இங்கேயும் 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 1 4 is 4. ஓகேவா? அப்போ இங்கே ஆன்சர் வந்து 4. இதே மாதிரி தான் இங்கே டினாமினேட்டரில் பாக்ஸ் இருக்குது, அப்போ நியூமரேட்டரில் பாக்ஸ் இல்லை. அப்போ 1ஓட எதை மல்டிப்ளை பண்ணால் 7 வரும்? 1 7 is 7. அப்போ இங்கே கீழே வந்து டினாமினேட்டர்லேயும் 7 போடணும். 3 7s are 21. இப்போ தேர்டு சம் நீங்களே போடுங்க. இதை வந்து 9ஆல் எதை மல்டிப்ளை பண்ணால் 18 கிடைக்குமோ அதே நம்பரை வந்து இங்கே போட்டு இங்கே கண்டுபிடிங்க. ஃபோர்த்து சம் நல்லா கவனிங்க. இங்கே 15 3 டினாமினேட்டரில் கொடுத்துருக்காங்க, இங்கே 5 கொடுத்துருக்காங்க, இங்கே பாக்ஸ் கேட்டிருக்காங்க. இங்கே 15ல் 3 எத்தனை டைம்ஸ் இருக்குது அப்படின்னா டிவைட் பண்ணணும். அப்போ 5 3s are 15. அப்போ 15ல் 5 வந்து 3 டைம்ஸ் இருக்குது. அப்போ இங்கே 5 போட்டால் இங்கேயும் 5 போடணும். இங்கே 3 ஆன்சர் வந்துருச்சா? அப்போ 5ல் 5 எத்தனை டைம் இருக்குது? 1. அப்போ பாக்ஸில் ஆன்சர் என்ன? 1. அதே மாதிரி இந்த 26 13ஆல் டிவைட் பண்ணும் போது எத்தனை டைம்ஸ் அப்படின்னா 2 டைம்ஸ். இங்கேயும் என்ன பண்ணோம்? 2ஆல் டிவைட் பண்ணணும். 14ல் 2 எத்தனை டைம்ஸ் இருக்குது? 7. அப்போ ஆன்சர் 7. இங்கே பாருங்கள், இங்கே 4 இருக்குது, இங்கே 16 இருக்குது. 16ல் 4 எத்தனை டைம்ஸ் இருக்குது? 4 டைம்ஸ். அப்போ இங்கேயும் 4ஆல் நம்ம டிவைட் பண்ணும் போது 8ல் எத்தனை 4 இருக்குது? 2 டைம்ஸ். இந்த இடத்துல பாருங்கள், இங்கே 1 இருக்குது, இங்கே 7 இருக்குது. 7ல் 1 எத்தனை டைம்ஸ் இருக்குது? 7 டைம்ஸ். அப்போ இங்கேயும் 7ஆல் இந்த 28 டிவைட் பண்ணால் 28ல் 7 எத்தனை டைம்ஸ் இருக்குன்னா 4 டைம்ஸ். ஓகேவா? எத்தனை டைம்ன்றது தான் நம்ம போடணும். இந்த 7 போட்டுட்டு 7th டேபிள் சொல்லிவிட்டு 28 எத்தனை டைம்ஸ் இருக்குன்னு சொல்லி அந்த ஆன்சர் வருது பார்த்தியா எத்தனை டைம்ஸ், அதை தான் இங்கே போடணும். அதை நல்லா கவனிச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். 5 இங்கே 25 இருக்குது. 25ல் 5 எத்தனை டைம்ஸ் இருக்குன்னா 5 5s are 25. அதே மாதிரி இங்கேயும் என்ன பண்ணணும்? 5ஆல் நம்ம டிவைட் பண்ணோம். 15ல் 5 எத்தனை டைம்ஸ் இருக்குது? வேணா இப்படி போட்டு காமிக்கிறேன். அப்படின்னா 1 5 is 5, 2 5s are 10, 3 5s are 15. இங்கே மேலே நம்பர் வருது பார்த்தியா, அதை தான் இங்கே போடணும். அப்போ 4th சம்லேருந்து 8th சம்மர்லேயும் வந்து டிவிஷன் மாதிரி போடணும். இந்த 3rd சம் வரையும் வந்து மல்டிப்ளை சம் மறந்துடாதீங்க. செகண்ட் ஒன், ஃபைண்ட் அண்ட் ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் வித் டினாமினேட்டர் 18 ஃபார் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃப்ராக்ஷன்ஸ். இப்போ டினாமினேட்டர் 18 வர மாதிரி, பகுதி 18 வர மாதிரி கீழே இருக்கிற இந்த ஃப்ராக்ஷன்ஸ்க்கு வந்து ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்ஸ் கண்டுபிடிக்கணும். மாதிரி தமிழில் சொல்கிறேன் பாருங்கள். பகுதி 18 வர மாதிரி இங்கே கீழே கொடுத்துருக்கிற பின்னங்களுக்கு வந்து சமான பின்னங்கள் கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு 1/2 எடுத்துக்கலாம். 1/2 இன்ட்டு டினாமினேட்டர் எவ்வளோ வரணும்னு சொன்னேன்? 18. அப்போ 2ஓட எதை மல்டிப்ளை பண்ணால் 18 வரும்? 9. இப்போ கீழே 9 போட்டால் மேலேயும் 9 போடணும். அப்போ 9 out of 18 இங்கே அப்படியே எழுதிக்கோங்க, அப்படியே கமா போட்டுக்கலாம். அடுத்து செகண்ட் ஒன், இது முடிச்சிட்டோம். அடுத்தது 2 out of 3. இதே மாதிரி 2 into 3 into இங்கே 18 வர மாதிரி போடணும். 3ஓட 18 வரணும்னா எதால் மல்டிப்ளை பண்ணோம்? 6. 3 6 are 18 மேலேயும் 6 போடணும். அப்போ 2 6 are 12.
அப்போ இங்கே என்னது 12 அவுட் ஆஃப் 18. ஓகேவா? இதுவும் முடிச்சிட்டோம். அடுத்தது 4/6. 4 into 6 into இங்கே 18. 6ஓட எதை மல்டிப்ளை பண்ணால் 18 வரும்? 3. அப்போ மேலேயும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணோம். 4 3s are 12. இதுவும் இந்த 12/18. முடிஞ்சதா? இதுவும் போட்டுட்டோம். அடுத்தது 2/9. 2 into 9 into 18. 9ஓட எதை மல்டிப்ளை பண்ணால் 18 கிடைக்கும்? 2. அப்போ கீழே 2 போட்டால் மேலேயும் 2 போடணும். 2 2s are 4. இப்போ ஆன்சர் என்ன? 4 அவுட் ஆஃப் 18. அதுவும் போட்டுட்டோம். அடுத்தது என்ன இருக்குது? 7/9. 7 into 9 into இங்கே லைன் போட்டுக்கலாம் இப்படி புரியறதுக்கு. இப்போ 9ஓட இங்கே பாருங்கள், இங்கே 18 போட்டுட்டேன். 9ஓட எதை மல்டிப்ளை பண்ணால் 18 கிடைக்கும்? 2. அப்போ மேலேயும் 2 போடணும். 7 2s are 14. அப்போ 14 அவுட் ஆஃப் 18. அதுவும் முடிச்சிட்டோம். லாஸ்ட் பாருங்கள், 5 அவுட் ஆஃப் 3. அப்போ 5 into 3 into 18. 3ஓட எதை மல்டிப்ளை பண்ணால் 18 கிடைக்கும்? 6. அப்போ மேலேயும் 6 போடணும். 6 5s are 30. அப்போ 30 அவுட் ஆஃப் 18. இப்போ ஆன்சர் கரெக்டாக வந்திருக்கா பாருங்க. அப்போ டினாமினேட்டர் எல்லாம் இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஒவ்வொரு டினாமினேட்டரும். ஆனால் இங்கே எப்படி இருக்குது பாருங்க, எல்லாமே டினாமினேட்டர் வந்து 18ஆக வந்திருக்கு. இதுதான் ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன். Find an equivalent fraction with denominator 5 for each of the following fractions. இதில் இந்த டினாமினேட்டர் 5 இருக்கிற மாதிரி இந்த கீழே கொடுத்துருக்கிற பின்னங்களுக்கு வந்து நம்ம ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இது வந்து மல்டிப்ளை பண்ணோம். இதை என்ன பண்ணணும்? டிவிஷன் பண்ணணும். அதை நல்லா கவனிச்சுக்கோங்க. போடலாம். 6/15 போட்டோமா? இந்த இடத்துல பாருங்க, 6/15 டிவைடட் போட்டுக்கோங்க. இங்கே என்ன வர்ற டினாமினேட்டருக்கு 5. அப்போ 15ல் எத்தனை டைம்ஸ் 5 இருக்குன்னா 3 டைம்ஸ். அப்போ இங்கே 3 போடணும். அப்போ 6ல் 3 எத்தனை டைம்ஸ் இருக்குது? 2. அப்போ 2 அவுட் ஆஃப் 5. இப்போ டினாமினேட்டர் 5 வந்துடுச்சா? அடுத்தது 10 அவுட் ஆஃப் 25. இந்த இடத்துல பாருங்கள் 10 போட்டுக்கோங்க, 25 போட்டுக்கோங்க. இந்த இடத்துல பாருங்கள் 5 போட்டுக்கோங்க. 25ல் 5 எத்தனை டைம்ஸ் இருக்குது? 5 டைம்ஸ். அப்போ மேலேயும் 5 போடணும். 10ல் 5 எத்தனை டைம்ஸ் இருக்குது? 2 டைம்ஸ். அப்போ 2 அவுட் ஆஃப் 5. ஓகேவா? அடுத்தது பாருங்க, 12 அவுட் ஆஃப் 30. டிவிஷன் போய் இது மாதிரி டிவைட் பண்ணிக்கணும். எப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும்? இந்த இடத்துல 5 வரணும். அப்போ 30ல் 5 எத்தனை டைம்ஸ் இருக்குது? 6. இப்போ மேலேயும் 6 போட்டணும். 12ல் 6 எத்தனை டைம்ஸ் இருக்குது? 2 டைம்ஸ். ஓகேவா? அடுத்தது பாருங்கள், மறுபடியும் என்ன பண்ணணும்? 2 5 போட்டோம். இப்போ இது வரலையும் முடிச்சிட்டோம். அடுத்தது 6 அவுட் ஆஃப் 10. 6 10 5. இப்போ 10ல் 5 எத்தனை டைம்ஸ் இருக்குது? 2 டைம்ஸ். இப்போ மேலேயும் 2 போடணும். 6ல் 2 எத்தனை டைம்ஸ் இருக்குது? 3 டைம்ஸ். அப்போ என்ன ஆன்சர்? 3 அவுட் ஆஃப் 5. ஓகேவா? அடுத்தது மீதி என்ன இருக்குது? இங்கே பாருங்கள், இந்த இடத்துல 21/35. இதில் பார்த்தீங்கன்னா 21 35
இங்கே டினாமினேட்டர் என்ன வரணும் 5. 35ல் 5 எத்தனை டைம்ஸ் இருக்கு அப்படின்னா 7. கீழே 7 போட்டால் மேலேயும் 7 போடணும். 21ல் 7 எத்தனை டைம்ஸ் இருக்குன்னா 3 டைம்ஸ். ஓகேவா? 3 out of 5. ஓகேவா? இப்போ எல்லா டினாமினேட்டரும் எவ்வளோ வந்திருக்கு 5ல் முடிஞ்சிருக்கு. லைக் ஃப்ராக்ஷன்ஸ் அண்ட் அன்லைக் ஃப்ராக்ஷன்ஸ், ஓரின பின்னங்கள் மற்றும் வேறின பின்னங்கள். கன்சிடர் தி ஃபாலோயிங் ஃபிகர்ஸ். இங்கே இருக்கிற ஃபிகர்ஸ் எல்லாம் பாருங்கள். எல்லாமே 6 பார்ட்டாக பிரிச்சிருக்காங்க. த ஃப்ராக்ஷன் ரெப்ரசன்டட் பை ஃபிகர் 1 இஸ் 2 out of 6. The fraction represented by second figure is 3 out of 6. The fraction represented by third figure is 4 out of 6. In 2 out of 6, 3 out of 6 and 4 out of 6, the denominators are the same. இங்கே இருக்கிற denominators எல்லாம் சேமாக இருக்கு. Such fractions are called as like fractions. இதெல்லாம் இந்த டினாமினேட்டர்ஸ்லாம் சேமாக இருக்கிறதுனால இதை என்ன சொல்லுவோம்னா ஓரின பின்னங்கள்னு சொல்லுவோம். லைக் ஃப்ராக்ஷன். ஃப்ராக்ஷன்ஸ் வித் சேம் டினாமினேட்டர்ஸ் ஆர் கால்ட் லைக் ஃப்ராக்ஷன்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர் எல்லாம் சேமாக இருக்கிறதுனால இதை என்ன சொல்லுவோம்னா ஓரின பின்னங்கள். 1 out of 5, 4 out of 5, 3 out of 5. Unlike fractions. Fractions with different denominators are called unlike fractions. இதில் பார்த்தீங்கன்னா இந்த டினாமினேட்டர்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதனால் இதை வேற்றின பின்னங்கள் சொல்லுவோம். இந்த டினாமினேட்டர்ஸ் எல்லாமே சேமாக இல்லை, வெவ்வேறு நம்பரில் இருக்குது. 7, 9, 11 இருக்குது. அதனால் அதை வேற்றின பின்னங்கள் சொல்லுவோம். இதுக்கு என்ன 1 out of 7, 2 out of 9, 9 out of 11. Converting unlike fractions into like fraction. இந்த வேற்றின பின்னங்களை எப்படி ஓரின பின்னமாக மாற்றுறது? To convert unlike fractions into like fractions, we change the denominators of given fractions into a common denominator. This can be done by finding the common multiples of the denominator. இந்த வேற்றின பின்னங்களை ஓரின பின்னமாக மாற்றுறதுக்கு அந்த கொடுத்துருக்கிற நம்பர்ஸ் இருக்குது பார்த்தியா இங்கே, அதை காமன் டினாமினேட்டராக மாற்றணும். அந்த டினாமினேட்டரை காமன் டினாமினேட்டர்ஸை பொது எண் பகுதியாக மாற்றணும். இப்போ எக்ஸாம்பிள் 6.6 பார்க்கலாம். Convert 5 out of 6 and 7 out of 9 into like fractions. இங்கே கொடுத்துருக்கிறது unlike fractions, வேற்றின பின்னங்கள். அதை ஓரின பின்னமாக மாற்றணும். Find common multiples for the number 6 and 9. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 6க்கும் 9க்கும் இந்த வாய்ப்பாடு பொது மடங்கை நம்ம இங்கே கண்டுபிடிக்கணும். மல்டிபிள்ஸ் ஆஃப் 6, 6th டேபிள் சொல்லணும். மல்டிபிள்ஸ் ஆஃப் 9. இதில் பார்த்தீங்கன்னா இந்த 6th டேபிளில் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துலேயும் காமனாக வருது. 6 3s are 18. இதில் 9 2s are 18. இந்த ரெண்டு டேபிள்லேயும் பார்த்தீங்கன்னா காமனாக வரக்கூடியது 18. ஓகேவா? Here the number 18 is a multiple of both 6 and 9 and so 8 is the first common denominator of both the fractions. இப்போ பார்த்தீங்கன்னா 18ன்றது 6 அப்புறம் 9னுடைய பொது மடங்காக இருக்குது. அப்போ 18ன்றது ரெண்டு பின்னங்களுக்கும் பொதுவான பகுதி, காமன் டினாமினேட்டர்னு சொல்லுவோம். இப்போ 5 out of 6 அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டு இங்கே 18 போட்டால் 6ஓட எதை மல்டிப்ளை பண்ணால் 18 வரும்? 3. அப்போ 3ன்னும் போது மேலே 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 15 out of 18. இந்த இடத்துல பாருங்கள் 7 out of 9 போட்டுட்டோம். இங்கே 7 out of 9 போட்டு மல்டிப்ளை போட்டோம். இங்கே 18 போட்டோம். 9ஓட எதை மல்டிப்ளை பண்ணால் 18 வரும்? 2. இப்போ இங்கே 2ஆல் மல்டிப்ளை போட்டால் நியூமரேட்டர்லேயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 7 2s are 14. அப்போ thus 15 out of 18 and 14 out of 18
are like fractions respectively equivalent to 5 out of 6 and 7 out of 9. இப்போ 18 15ன்றது 18 14 இந்த ரெண்டு ஓரின பின்னங்களும் 6 5 மற்றும் 9 7க்கான இந்த வேற்று பின்னத்துக்கான ஓரின பின்னமாகும். இது வேறின பின்னம் unlike fractions. இது like fractions. இந்த unlike fractionsக்கு இது வந்து like fractions. இந்த வேற்றின பின்னத்துக்கு இது ஓரின பின்னம். ஏன்னா டினாமினேட்டர் வந்து காமன் டினாமினேட்டராக இருக்கு. எக்ஸாம்பிள் 6.7 convert 4 out of 8 and 5 out of 16 into like fractions. 4 8 5 16 இதுக்கு வந்து நம்ம ஓரின பின்னமாக மாற்றணும். Solution as 16 is twice 8. இந்த 16ன்றது வந்து 8ஓட 2 மடங்கு. அப்போ எது வந்து நம்ம இட் இஸ் ஈஸி டு மேக் 16 as தி காமன் டினாமினேட்டர். அப்போ 16ன்றது வந்து பொது பகுதியாக வச்சுக்கணும். இப்போ 4 out of 8 போட்டோம், இங்கே 16 போட்டோம். 8ஓட எதை மல்டிப்ளை பண்ணால் 16 கிடைக்கும்? 2. இங்கே ஏன்னா இங்கே ஏற்கனவே இங்கே இருக்குது. அப்போ இங்கேயும் இந்த டினாமினேட்டர் 8ஐ வந்து 16ஆக மாற்றணும். இப்போ 8 2s are 16. அங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் மேலேயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 8 out of 16. 8 out of 16 and 5 out of 16 are the required like fractions. இப்போ 16 8 16 5ன்றது வந்து நமக்கு தேவையான ஓரின பின்னம். எக்ஸாம்பிள் 6.18 find a common denominator for 2 out of 5 and 3 out of 7. இதில் பார்த்தீங்கன்னா இதையும் பொது பகுதியாக காமன் டினாமினேட்டராக மாற்றணும். இந்த நம்பர் 35. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 35 கிடைக்கும். இது வந்து காமன் மல்டிபிள் ஆஃப் போத் 7 and 5. இந்த 7ஐயும் 5 மல்டிப்ளை பண்ணால் 35 கிடைக்குது. இதுதான் காமன் டினாமினேட்டர். இப்போ 2 out of 5 இஸ் இந்த வந்து 5 இங்கே 35 போட்டுக்கோங்க டினாமினேட்டரில். 5ஓட எதை மல்டிப்ளை பண்ணால் 35 கிடைக்குன்னா 7. அதை மேலேயும் போடணும். அப்போ என்ன கிடைக்கும்? 14 out of 35. அதே 3 out of 7 இங்கே 35 போட்டுக்கோங்க. 7ஓட எதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 35 கிடைக்குன்னா 5. கீழே 5 போட்டால் மேலேயும் 5 போடணும். 3 5s are 15. அப்போ therefore 14 out of 35 and 15 out of 35 are the required like fractions. 35 14 35 15 என்பது நமக்கு தேவையான ஓரின பின்னங்கள் like fractions. இதோட part 2 கிளாஸ் முடிஞ்சது. இதனுடைய கண்டினியூஷனை part 3ல பார்க்கலாம். Thank you children.